வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையான் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. இளம் தம்பதிகள் இருந்தாங்க. ஒரு நாள் காலைல காஃபி எடுத்துக்கிட்டு மனைவி போகிறாங்க. அந்த நேரத்தில் கணவன் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க எங்கே காஃபின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த வேலை மும்பரத்தில் அதை பற்றி யோசிக்காமல் அவர் மட்டும் வேலை பார்த்துட்ருக்காரு. அவங்க சரி போனது கம்ப்யூட்ரு அந்த லேப்டாப் பக்கத்தில் காஃபியை வச்சுட்டு இவங்க வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் அந்த லேப்டாப் அவருக்கு தெரியாது இல்லையா காஃபி இருக்குது. அந்த முகத்தில் அப்படி திரும்பும்போது கை பட்டு அந்த காஃபி வந்து லேப்டாப் மேலே ஊற்றிடுது. லேப்டாப் மேலே ஊற்ற உடனே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே போய் மனைவிட்ட சத்தம் போடுறாரு, என்ன இப்படி பண்ணிட்டேன், சொல்கிறது இல்லையா அப்படி இப்படின்னு. அவங்க சொன்னேன் அப்படின்ட்டு 2 பேருமே ஒரு வாக்குவாதமாச்சு. உடனே 2 பேருமே ஒருத்தவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. சரி, இதையே அப்படி இன்னும் ஒரு மாதிரி அதே அந்த காப்பியை கைப்பட்டது இல்லையா, கைப்பட்ட உடனே அவர் போய் சாரிம்மா, நீ கஷ்டப்பட்டு காப்பி போட்டாந்தா அந்த காப்பியை நான் ஊற்றிட்டேன், தெரியாமல் கைப்பட்டுடுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவங்க ஐயோ சாரிங்க, நான் உங்ககிட்ட கவனித்து நீங்கள் கேட்குற மாதிரி இது பண்ணி வச்சுருக்கோம், ஏங்கிட்ட தான் தப்பு அப்படின்ட்டு 2 பேரும் முதல்ல 2 பேரும் திட்டாங்க. இப்போ வந்து 2 பேரும் பரஸ்பரம் நான் தான் தப்பு, நீங்கள் தான் தப்பு, ஏன்னா அவங்களே இது பண்ணிக்கிறாங்க, நான் இப்படி பண்ணிடக்கூடாது. இதுதான் ஒரு சாதாரணமான விஷயங்கள். ஒரு குடும்பத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வை, ஒரு சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயத்தை பாசிட்டிவாக சரி நம்ம கொஞ்சம் கவனிச்சிருக்கலாமோ, கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாமோன்னு யோசித்தா பிரச்சனை இல்லை. இப்போ நான் தான் சரி நீ தப்புன்னு போட்டால் அப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை தான் ஆகும். அதாவது கணவன் மனைவிக்கோட புரிதல் வேணும். புரிதல் வந்து ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் அனுசரித்து போனால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ன்றது அந்த கதையில் இருக்கும். நன்றி, வணக்கம்.